வணக்கம் மாணவர்களே, மீண்டும் தமிழ் மொழி ஆண்டு 2 பாடத்திற்காக சந்திக்கிறோம். இன்று நாம் பாடநூல் பக்கம் 88 மற்றும் 89 உள்ள பாடப்பகுதியை வாசித்துவிட்டு பயிற்சி நூல் பாகம் 2 பக்கம் 7 உள்ள பயிற்சியை செய்யவிருக்கிறோம். இன்று நாம் கற்கவிருக்கும் திறன் 5.5.2 உணர்ச்சிக்குறி அறிந்து சரியாக பயன்படுத்துவர் என்ற திறனாகும். இந்த திறனில் நாம் ஒரு கதையை வாசிக்கவிருக்கிறோம். சரியா மாணவர்களே? வாருங்கள் பாடத்திற்கு செல்லலாம். இலக்கணம் உணர்ச்சிக்குறி அறிக. பரதன் ஒரு திறமையான சலவை தொழிலாளி. அவன் மீது பொறாமை கொண்டான் அவன் நண்பன் பீமன். பீமன் பானை செய்யும் தொழிலாளி. அரசே, வெள்ளை யானை ஒன்றை கேட்டீர்களாமே? ஆமாம், உன்னிடம் உள்ளதா? இல்லை அரசே, சலவை தொழிலாளி பரதன் எல்லாவற்றையும் வெள்ளையாக மாற்றி விடுவான். அப்படியா? ஆச்சரியமாக இருக்கிறதே. உண்மைதான் அரசே, உங்கள் கருப்பு யானையை கூட அவன் வெள்ளையாக மாற்றி விடுவானே. அடடே, இது ஒரு அற்புதமான யோசனை. மறுநாள், பரதா, அரசருடைய யானையை நீ வெள்ளையாக மாற்ற வேண்டும். இது எப்படி முடியும்? ஐயோ பாவம், நீ நல்லவன், ஆனால் உன் நண்பன் செய்த சதிதான் இது. அப்படியா? சரி, எனக்கு யானையை வெள்ளையாக மாற்ற யானை அளவுக்கு பெரிய பானை ஒன்றை செய்ய சொல்லுங்கள். சேவகன் அரசரிடம் பரதனின் தேவையை கூறுகின்றான். அந்த பானைக்குள் யானை காலெடுத்து வைத்ததுமே பானை சுக்கு நூறாக உடைந்தது. பீமா, இன்னும் உறுதியான பானையை தயார் செய், இல்லையே உனக்கு தண்டனை விதிப்பேன். அடடே, வசமாக மாட்டிக்கொண்டேனே. சரி மாணவர்களே, இந்த கதையை நாம் படிக்கையில் எங்கெல்லாம் உணர்ச்சி வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் உணர்ச்சிக்குறியை பார்த்திருப்பீர்கள். உதாரணத்திற்கு இந்த பகுதியில் 2ஆம் பகுதியில் பார்ப்போம். ஐயோ பாவம், அதாவது அந்த சேவகன் சலவை தொழிலாளியை பார்த்து பாவப்படுகிறான் அல்லவா? அங்கு ஐயோ பாவம், அவன் பாவ உணர்ச்சியை பரிதாப உணர்ச்சியை வெளிப்படுத்துகையில் அங்கு உணர்ச்சிக்குறி. சரியா? பிறகு இறுதியில் பாருங்கள், பீமா, கோபமாக அரசர் அழைக்கிறார். இன்னும் உறுதியான பானையை தயார் செய். அதாவது அதே கோபத்துடனே சொல்கிறார். இல்லையே உனக்கு தண்டனை விதிப்பேன். இங்கும் அதே கோபம் என்ற உணர்ச்சி வெளிப்பாட்டின் பொழுது மீண்டும் உணர்ச்சிக்குறி இடப்படுகிறது. இப்படித்தான் மாணவர்களே, எங்கெல்லாம் உணர்ச்சிகள் வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் நாம் உணர்ச்சிக்குறிகளை இட வேண்டும். உணர்ச்சிகள் என்றால் என்ன? உதாரணத்திற்கு இப்பொழுது ஐயோ என்ற உணர்ச்சி எப்பொழுது கிடைக்கும்? பயம் ஏற்பட்டால் ஐயோ என்று நம்மை அறியாமல் நாம் கத்துவோம் அல்லவா? அங்கு நாம் உணர்ச்சிக்குறியை இடுவோம். சரி, ஆஹா, இது எப்பொழுது நாம் சொல்லுவோம்? வியப்பு. ஆஹா, அழகாக இருக்கிறது, அங்கு வியப்பு இருக்கும் அல்லவா? இங்கும் நாம் வியப்பு என்ற உணர்ச்சியை வெளிப்படுத்த உணர்ச்சிக்குறியை இட வேண்டும். தொடர்ந்து அடடா, இதுவும் வியப்பு என்ற உணர்ச்சியை வெளிப்படுத்தும் சொல்லி ஆகும். சரியா? தொடர்ந்து வாக்கியங்களை பார்ப்போம். ஆஹா, எத்துணை அழகு. சரி, இங்கு அந்த வியப்பு அழகை பார்த்து வியக்கிறார். ஆகவே இங்கு 2 இடங்களிலும் உணர்ச்சிக்குறி இருக்கிறது. அதாவது ஆஹா என்ற சொல்லுக்கு பின்னாலும் சரி, வாக்கியத்தின் இறுதியிலும் சரி, அந்த உணர்ச்சி அப்படியே இருப்பதால் உணர்ச்சிக்குறியே இடப்படுகிறது. அதே போல்தான் 2வது. ஐயோ, வயிறு வலிக்கிறதே. அதாவது அந்த வலி உணர்ச்சி வெளிப்படுகிறது. அங்கும் உணர்ச்சிக்குறி இருக்கிறோம். அடடா, எவ்வளவு பெரிய வீடு. ஒரு பெரிய வீட்டை பார்த்து வியந்து நிற்கையில் இறுதி வரை நம்ம வியந்து தானே நிற்போம். ஆகவே அங்கும் நாம் உணர்ச்சிக்குறியை இருந்துகிறோம். ஐயோ கரடி, நமது பயத்தை வெளிப்படுத்துகையிலும் நாம் உணர்ச்சிக்குறியை இது எல்லாம் உணர்ச்சிப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது. சரியா மாணவர்களே? சரி, தொடர்ந்து நாம் பயிற்சி செய்யலாமா? இதுதான் உங்கள் பயிற்சி நூலில் உள்ள பயிற்சி. இந்த 10 கேள்விகளுக்கான, அதாவது எங்கெல்லாம் உணர்ச்சிக்குறியை விட வேண்டும் என்பதற்கான விடைகளை ஆசிரியர் தொடர்ந்து வரும் படவெளியில் கொடுத்துள்ளேன். ஆனால் ஒரு சில விடைகளை மட்டுமே விளக்கி விடுகிறேன். உதாரணத்திற்கு, அரசே, வெள்ளை யானையை கேட்டீர்களாமே? அதாவது அந்த சேவகன் அரசரிடம் கேட்கையில் அரசே, அதாவது அவன் ஆச்சரிய உணர்ச்சியுடனே அரசரிடம் பேசுகிறான். அரசே, வெள்ளை யானையை கேட்டீர்களாமே? ஆகவே நாம் இங்கும் வாக்கியத்தின் இறுதியிலும் உணர்ச்சிக்குறியை இடுகிறோம். 2வது, அரசர் சேவகன் கேட்கையில் ஆமாம், உன்னிடம் உள்ளதா என்கிறார். அதாவது
சேவகன் கேட்டதற்கு ஒருவேளை சேவகனிடம் இருக்குமோ என்ற ஆச்சரியத்தில் ஆமாம் என்று இங்கு உணர்ச்சிக்குறியையும் உன்னிடம் உள்ளதா என்பது கேள்வியாக முடிவதால் இங்கு கேள்விக்குறியையும் இடுகிறோம். சரியா? அதே போல தொடர்ந்து பார்ப்போம். இல்லை அரசே, அப்படி ஒன்றும் இல்லை. அதாவது சேவகன் இங்கு பயத்துடன் பதிலளிக்கிறான். ஆகவே 2 இடங்களிலும் உணர்ச்சிக்குறியையே இடுகிறோம். சரியா? அதே போல இங்கு ஐயோ பாவம் என் நண்பன், அதாவது அந்த நண்பனை பார்த்து அவன் பரிதாபப்படுகிறான். அங்கு 2 இடங்களிலும் உணர்ச்சிக்குறி இடப்படுகிறது. பீமா, பானையை தயார் செய். இங்கு அரசர் கோபத்துடன் பீமா என்று அழைத்து பின் வாக்கியம் முடிவடைவதால் இங்கு நாம் முற்றுப்புள்ளி இடுகிறோம். சரி மாணவர்களே, நீங்கள் இங்கு மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா வாக்கியங்களின் முடிவில் உணர்ச்சிக்குறி வராது. சில இடங்களில் முற்றுப்புள்ளியோ வினாக்குறியோ வருவதற்கான நிலையும் உள்ளது என்பதனை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரியா மாணவர்களே? அதாவது இங்கு பாருங்கள், ஐயோ வசமாக மாட்டிக்கொண்டேனே, அதாவது இந்த உணர்ச்சி அப்படியே இருக்கிறது வாக்கியம் முடியும் வரை. ஆகவே இங்கு 2 இடங்களிலும் உணர்ச்சிக்குறி இடப்படுகிறது. புரிகிறதா மாணவர்களே? சரி மாணவர்களே, இன்றைய பாடம் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் என ஆசிரியர் நம்புகிறேன். இத்துடன் இன்றைய பாடத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி குழந்தைகளே, மீண்டும் சந்திப்போம்.